ஹலோ மகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கு. அப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப என்ன சொல்லணும், ரொம்ப ஃபீல் பண்ணி பேசணுமா, எல்லாமே ஓப்பனா பேசலாம் நினைச்சு வந்திருக்கு. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த டெத் சீனுக்கு அப்புறம் வந்து நேற்று டெத் சீன் முடிஞ்சிடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. அப்போ நிறைய ரூமரஸ் போயிட்டே இருக்கு. எல்லாமே என்னது, தீபா வந்து விஜய் டிவி கமிட் பண்ணியிருக்க, சன் டிவி கமிட் பண்ணியிருக்கு, தீபா வந்து பர்சனல் ரீசனுக்காக தான் வந்து கிட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி நிறைய 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 வந்து கேள்விப்பட்டேன். இப்போ இதுக்கெல்லாம் வந்து நான் பேசினாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இது ஸ்டாப் பண்ணணும்ல. இப்படியே வந்து நிறைய விஷயங்களை வந்து தப்பா ஸ்ப்ரெட் பண்றதை விட நானே வந்து பேசினாங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டா அந்த பதிலா இருக்கும்னு நான் நினைச்சேன். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து நீங்களே வந்து பேசுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ இன்னைக்கு வந்திருக்கேன். ஜி தமிழில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான் கார்த்திகை தீபம். இந்த சீரியலோட சீசன் 2 இப்போ லான்ச் ஆகிருக்கு. இதில் சீசன் 1ல நடிச்ச கார்த்திக் ராஜே தான் நடிக்கிறாரு. ஆனால் ஹீரோயினா ரேவதி அப்படிங்கிற கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி சதீஷ் நடிக்கிறாங்க. இந்த சீசன் 2வோட கதை கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். சமீபத்தில் தான் சீசன் 1ஓட கிளைமேக்ஸ் முடிஞ்சது. தீபா கேரக்டர் இறந்து போற மாதிரி சீரியலை முடிச்சிருந்தாங்க. தீபா இறந்து போற மாதிரி கிளைமேக்ஸ் முடிச்சது இந்த சீரியல் ஃபேன்ஸுக்குமே விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆடியன்ஸ் பலருமே ஏன் இப்படி தீபாவை கொண்டுட்டீங்க, எங்களுக்கு இப்போ சீரியல் பார்க்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்றதையும் பார்க்க முடிஞ்சது. இது மட்டும் இல்லாம தீபா கேரக்டர்ல நடிச்ச ஆர்த்திகா அவங்களா தான் சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அவங்க பர்சனல் ரீசனுக்காக விலகிட்டாங்க அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. மேலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொமான்ஸ் சீன்ஸ்ல நடிக்க மாட்டேன்னு ஆர்த்திகா சொல்லிட்டாங்க. அதனாலதான் சேனல் இவங்க சீரியல்ல இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு பல காரணங்கள் சோஷியல் மீடியால சொல்லப்பட்டு வருது. மேலும் இவங்க விஜய் டிவி மற்றும் சன் டிவி சீரியல்ல கமிட் ஆயிட்டாங்க, அதனாலதான் சீரியல் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில ஆர்த்திகாவே உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, அப்புறம் எப்படி திரும்பி வர முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. சார் கூடிய சீக்கிரம் வந்து புது ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சாங்கன்னா இந்த சீரியலுக்கு நமக்கு கொடுத்த அதே சப்போர்ட் நான் புது பண்ற ப்ராஜெக்ட்டுக்கும் கொடுக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சாங்கன்னா நீங்க கண்டிப்பா சீரியலை பாருங்க. அதே மாதிரி கேடி வந்து கண்டினியூ பண்ணி இன்னும் ஒரு 1000-1500 எபிசோட் வந்து சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இனிமே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாங்கன்னா நீங்க எங்கிட்ட இந்த கமெண்ட்ஸ் கீழே போட்டுக்கோங்க. மீன்ஸ் இந்த வீடியோ போடுற அதோட இதே கமெண்ட்ஸா போடுங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து இது ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி தப்பான ரூமரஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. சொல்லதான் முடியும், நீங்க பண்ற மாதிரி இருந்தாலும் நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் இதுதான் இருக்கிற உண்மை. நீங்க ஏதாச்சும் டவுட் இருந்தாங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை வர்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. லைஃப் வந்து மட்டும்தான், இருக்கிற டைம்ல ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. ஒரு டைம் கூட சும்மா வேஸ்டா கலையாம என்ன சொல்லணும், சந்தோஷமா இருங்க. தீபா கேரக்டருக்கு நீங்க கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.